சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்று நினைக்கிறாய், ஆனால் மேலே இருப்பவன் என்னவோ இன்னொன்று நினைக்கிறான். நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? நம் வாழ்க்கையில் இத்தனை வருடம் கஷ்டம்தான் பட்டோம், இனியும் நாம் கஷ்டம்தான் படப்போகிறோம். நாம் எப்பொழுதும் நல்லதே நினைக்கிறோம், ஆனால் கெட்டதுதான் நடக்கிறது. நாம் நினைப்பதை நடக்கிறதா என்று நினைக்கிறாய். ஆனால் தெய்வம் என்ன நினைக்கிறது தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும், இனி நான் உனக்கு நீ ஆசைப்பட்ட வரத்தை தருகிறேன் என்று நீ நினைப்பதற்கு அனைத்தையும் செய்து தரப்போகிறது. அது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இத்தனை நாட்களையும் இத்தனை ஆண்டுகளையும் நீ பார்க்கிறாய் கஷ்டப்பட்டதை. ஆனால் நீ எப்படி வாழப் போகிறாய் என்று நீ பார்க்கவில்லையே. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாட்கள் நீ நினைப்பது நடக்கவில்லை என்று சோர்ந்து போய்விட்டாய். அதனால் தான் எவ்வளவு விரக்தியாக நீ இருக்கிறாய். வாழ்க்கையில் இதுவரை ஒரு வெற்றி கூட பார்க்காத உங்களுடைய வாழ்க்கை இனி படிப்படியாக அமைத்து அனைத்து வெற்றிகளையும் நீ எதற்காக ஏங்கி இந்த வார்த்தை விரக்தியான மனதிற்கு வந்தாயோ, அந்த சுப நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்பாய். அதுவும் வெகு சீக்கிரத்தில் நீ பார்ப்பாய். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று நடந்தது இன்று நடக்குமா? அதை நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கையில் புது நம்பிக்கை உருவாகிவிடும். ஒவ்வொரு நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் துவங்கு. நிச்சயமாக உனக்கான நாள் வந்துவிட்டது. வெகு தூரத்தில் இல்லை, அந்த நாள் உன் அருகில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. சந்தோஷமாக இரு. தெய்வம் நினைப்பது போல் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி தரும் உன் சாயப்பா அனைத்தையும் செய்து தருகிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.